ராஜேஷ் அவர்களோட ரூம்ல ஏகப்பட்ட தங்க நகைகள் இருந்திருக்கு அப்படின்னும், அத பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான் சமீபத்தில தகவல் வெளியாகியிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல தமிழ் திரைப்பட நடிகரான ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருந்தாரு. அவரோட உடல் 2 நாள் கழித்து சென்னை கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில வந்து நல்லடக்கம் பண்ணப்பட்டிருந்துச்சு. அத தொடர்ந்து அவர பத்தின ஏகப்பட்ட விஷயங்கள் வெளியாகிட்டு இருக்கு. அவங்க வீட்ல இப்ப என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதும் வெளியாகிட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில தெரிய வந்திருக்குது என்ன அப்படின்னா, அவர் இறந்ததுக்கப்புறம் இப்போ அவங்களோட வீட்ட சுத்தப்படுத்துறதுக்கான வேலைகள் போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அப்படி சுத்தப்படுத்துறதுக்கு முன் அவரோட ரூம்ல ஏதாவது முக்கியமான பொருட்கள் இருக்கா? அவருக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் ஏதாவது இருக்கா? அப்படின்னு அவங்களோட பையனும், பொண்ணும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அண்ட் அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அவரோட ரூம்ல ஒரு லாக்கர் இருந்திருக்கு. அந்த ஒரு லாக்கர திறந்து பார்க்கும்போது, அதில ஏகப்பட்ட தங்க நகைகள் இருந்தத பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதில இருந்ததெல்லாம் வெளிய வச்சுட்டு, அதற்கான விஷயங்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது, அந்த நகை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அவங்க மனைவிக்கு சொந்தமான நகை அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அதாவது இவங்களோட மனைவி உயிரோட இருக்கும்போது, இவரு ஆசையா அவங்களுக்கு ஏகப்பட்ட நகைகள் வாங்கி குடுத்திருப்பாரு. வளையலாக இருக்கட்டும், செயினாக இருக்கட்டும், இந்த மாரி ஏகப்பட்ட தங்க நகைகள் அவங்களோட ஒய்ஃப்க்கு வாங்கி குடுத்திருந்தாரு. அண்ட் ஒன்ஸ் அவங்க இறந்ததுக்கப்புறம் அவங்களோட நினைவா அந்த நகைகள் எல்லாத்தையுமே அவரு பத்திரமா அவரோட ரூம்லயே லாக்கர்ல வச்சிருந்திருக்காரு. அவங்க ஒய்ஃப் உயிரோட இருந்த வரைக்குமே அந்த நகைகள் எல்லாமே வெளியில தான் இருந்திருக்கு. ஒன்ஸ் இறந்ததுக்கப்புறம் தான் அவரு அந்த ஒரு லாக்கர்ல வைக்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் அந்த ஒரு லாக்கர்ல இருக்கத அடிக்கடி அப்பப்ப எடுத்து சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் உள்ளாரே வச்சுருவாராமா. எல்லாம் பத்திரமா இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு. அண்ட் அது தொடர்ந்து பல வருஷமா அவரோட லாக்கர்ல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அந்த நகைகள தான் இவங்க பார்த்து வேற மாரி நினைச்சு பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க. பட் ஒன்ஸ் வெரிஃபை பண்ணி பார்த்ததுக்கப்புறம், அது அவங்களோட அம்மாவோட நகை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்க காம் டவுன் ஆகியிருக்காங்க. அண்ட் இப்ப அவங்க அப்பா ஏதாவது தங்க நகைகள் பயன்படுத்தியிருப்பார் இல்லையா? அதாவது மோதிரம், செயின் அப்படின்னு அவரு பயன்படுத்தியிருந்த பொருட்களையும் இதே நகைகளோட வச்சு பத்திரமா அதே லாக்கர்ல வைக்க போறாங்க அப்படிங்கிற மாரியான தகவலும் வெளியாகியிருக்கு. இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு யாரையும் நாங்க இப்போதைக்கு ஆடிஷன் எடுக்கல அப்படிங்கிற தகவல அஃபிஷியலா அந்த ஒரு டீம் ரீசென்ட்டா ஷேர் பண்ணியிருக்காங்க. சமீபத்தில சோசியல் மீடியால பிக் பாஸ் சீசன் 9க்கு ஃபீமேல் ஆடிஷன் போய்க்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வெளியாகி இருந்துச்சு. இத பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எதுவுமே வர கிடையாது. இதனால அந்த டீம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போதைக்கு நாங்க எந்த ஒரு ஆடிஷனும் எடுக்கல. அண்ட் அதற்கான வேலைகள் இப்ப ஸ்டார்ட் பண்ணவும் இல்ல. நீங்க தேவையில்லாத ஏதோ ஏஜென்ட் கிட்டயோ, இல்ல வேற ஏதாவது டீமுகிட்டயோ போயிட்டு ஏமாந்துடாதீங்க. காசு பணம் கேட்டா குடுக்காதீங்க அப்படிங்கிற மாரி அனௌன்ஸ்மென்ட் வெளியிட்டிருக்காங்க. பிக் பாஸ் சீசன் 8 வந்து நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தொகுத்து வழங்கியிருந்தாரு. கமல் அவர்கள் அந்த சீசன் வெளியேறியிருந்தாரு. அண்ட் அந்த ஒரு சீசன்ல முத்துக்குமரன் அவர்கள் டைட்டில் வின் பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த சீசன்ல விஜய் சேதுபதி தான் இருக்க போறாரு அப்படிங்கிற மாரியான ஹிண்ட்ட அந்த ஒரு குழு வந்து வெளியிட்டிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, வழக்கம் போல விஜய் டிவில பிக் பாஸ் இந்த தடவ வந்து ஒளிபரப்பப்படுறது அப்படிங்கிறது கஷ்டம் தானாமா. அண்ட் கலர்ஸ் தமிழ்ல அதிகமா ஒளிபரப்பப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரியான டாக்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.